ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ விஷயம் என்னென்னா, ரஜினி சார் இப்போ ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் இப்போ நடிச்சுன்னு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்காக கேரளா, ஸோ கோயம்புத்தூர், ஸோ அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. அதிலும் குறிப்பாக இப்போ அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னாக்கா டஸ்கர்ஸ் ஹில் ரெசார்ட். ஸோ அங்கே தான் அவர் தங்கியிருக்காரு. தினமும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்பும் போதும் சரி, ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு அவர் வந்து தங்குறதுக்காக வரும்போதும் சரி, அந்த கேட்டுக்கிட்ட அவ்வளோ ரசிகர், ஆயிரக்கணக்கான ரசிகர் நின்று தினைக்கும் அவர் வந்து தரிசித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரஜினி சார் தினைக்கும் அவங்கள பார்த்துட்டு தான் போயின்னு இருக்காரு. இந்த நிலையில் அந்த ரெசார்ட்டோடைய ஓனர் அவங்க ஃபேமிலி ரஜினி சாரை சந்தித்து அங்கே வந்து பேசக்கூடிய அந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பின்னுக்கு அவங்க ரஜினி சாரை பற்றி விவரித்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கெலாம் வந்து அஃபிஷியல் ட்விட்டர் பக்கெலாம் வந்து பதிவும் போடுறாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அடுத்தது லோகேஷ் கனகராஜ் தான் நேற்று திடீர்னு ஒரு வைரல். அவர் வந்து ட்வீட் ஒன்று போடுறாரு. ஐ எம் டேக்கிங் எ ஸ்மால் பிரேக் ஃப்ரம் ஆல் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அன்டில் கூலிஸ் ப்ரொமோஷன். என்ன சொல்ல வர்றாருன்னா, கூலியோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து விலகிக்கிறேன், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன கேப் விடுறேன் அப்படின்ற மாரி ஓப்பனாகவே நேற்றுக்கு ட்வீட் ஒன்று போட்டுட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் முழுக்க இப்போ கூலி படத்தோடைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணியில் ஈடுபட்டிருக்காரு. படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கி வரப்போகுதுன்றது சொல்லியாச்சு. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸில் வந்து கொஞ்சம் அப்படியே கவனம் செலுத்தினதுனால இது கொஞ்சம் தடைப்பட்டு போயிடக்கூடாது. முதல்ல இதை வந்து கண்ணுங்கருத்தமாக முடிக்கணும். அதுவும் குறிப்பாக இப்போ முக்கியமான சில சிஜே ஒர்க்ஸு, சில முக்கியமான காட்சிகளுக்கான எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் போயின்னு இருக்குது. அதனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணியில் நம்ம கவனம் செதறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் சோஷியல் மீடியாலேருந்து கொஞ்சம் விலகிறேன்னு சொல்கிறாரு. அது எது வரைக்கும் அவர் விலகிறேன்னு சொல்கிறாரு, கூலி படத்தோடைய ப்ரொமோஷன் வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் விலகிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிய பக்காவாக படத்தை நான் ரெடி பண்ணிவிட்டு தரமாக ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு கூலி ப்ரொமோஷன்லேருந்து என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.